இன்னொரு விஷயத்தை வாலிபர்கள் வினை கொள்ளணும். நான் மிச்ச காரமா சொல்லல கண்ணியமானவர்களே. இன்றைக்கு காலிக்கோட்ல போயிட்டு பார்த்தா தெரியும், அதிகமான தலாக் கேஸ்வல் யாரால வருதுன்னு சொன்னா பெண்களால தான் வருது. பெண்கள் போயிட்டு மாப்பிள்ளைய பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னு சொன்னா, அன்பான வாலிபர்களே, நான் ஏன் கொழும்பு பாஷையில பேசுறேன், இந்த ஆம்புலன்னு சொல்றது இருக்குதானே, ஆம்புலன்னு சொல்றது கழுத்துல செயினை போட்டு ஆம்புல ஆவேலாம், டெனிகல்சன் அடிச்சதன் பின்னால் ஆம்புல ஆவேலாம், நீச்சல் அடிக்கிறதுனால ஆம்புல ஆவேலாம். உண்மையான ஆம்புல யாரு தெரியுமா? திருமணம் முடிச்சதன் பின்னால அவட உடல் ஆசையை சரியான முறையில பூர்த்தியாக்குறானே, இவன் தான் உண்மையான ஆம்புல. யார் யாரு தூள் எடுத்து வாயில வச்சானோ, யார் யாரு கஞ்சா அடிச்சானோ, யார் யாரு உள்ள பாவனை எல்லாம் பாவிச்சானோ, அல்லாஹ் இவர்கள் உடல்ல இருந்து ஆன்ம சக்தி அல்லாஹ் எடுத்து போட்டுருவான். இவர் சரியான முறையில உடல் ஆசையை நிறைவேற்ற மாட்டாரு. இதன் காரணத்தால கொண்டாட்டியே போயிட்டு சொல்லுவா, ஏந்த மாப்புல ஆம்புல இல்ல, அவனுக்கு உடம்புல சீவன் இல்ல, அவனோட வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. இப்ப காட்டுங்க ஆம்புல தனத்தை செல்றதானே, செல்றதானே அடிச்சதன் பின்னால சும்மா அவர் கிக்கா இருக்கான், விலங்கும் எல்லாம் கிக்கும். கேவலம். ஏண்ட வைஃப நான் விட்டுட்டு போறது வேற விஷயம். ஒரு பொண்டாட்டி மாப்புல தேவல்னு சொல்லி ஓடிட்டு போறது எவ்வளவு பெரிய கேவலத்துக்குரிய விஷயம். காலிக்கோட்டுக்கு முன்னால எல்லாத்துக்கும் முன்னால வச்சு ஏட மாப்புல ஆம்புல இல்லைன்னு சொன்னா, கண்ணியமானவர்களே, மகாரகம் ஹாஸ்பிட்டலுக்கு கொழும்புல இருக்கி கொஞ்சம் ஒவ்வொரு வாலிபர்களும் போயிட்டு பாருங்க. போதை வஸ்துக்கள் பாவிச்ச நிலைமையில ஒவ்வொருத்தரும் சந்திக்கக்கூடிய நேரத்தில் ரத்த கண்ணீர் வடிக்கும், கவலையாவும் இருக்கி. ஒரு வாலிபர்கள்ட்ட விசாரிச்ச நேரத்தில் சொன்னாங்க, கண்ணியத்துக்குரியவர்களே, ஹஸ்ரத் ஏண்ட உடம்புல 100% ஆன்ம சக்தி இல்ல, 100% ஆன்ம சக்தி இல்ல. ஒரு குட்டிய ஒரு பொம்பளைய நிர்வாணமாக கூடாது, ஏன்னா முன்னுக்கு நிப்பாட்டினாலும் ஆசை வராது. இது எங்க பாவனை பாவிச்சதுனால. கண்ணியமானவர்களே, காம உணர்ச்சி கூடும், ஆன்ம சக்தி குறையும். இதால் என்ன நடக்கும்னு சொன்னா, கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னைக்கு அதிகமான கேஸ்வல பார்த்தா பொண்டாட்டி இன்னொருத்தனோட தொடர்பான், பாஷோட ஓடி போனான். எத்தனை கேஸ்வல்? மாப்புலங்க இல்ல, உடல் ஆசையை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு உடம்புல சக்தி இல்ல, பாவனையை பாவிச்சு பாவிச்சு, ஹராத்த பாவிச்சு பாவிச்சு ஒரு பொம்புல புள்ளட வாழ்க்கையை நாசமாகி கொண்டிருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பார்ந்த பெற்றோர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னும் 20 வருஷத்துக்கு பின்னால சில மாமாமார்கள் மாப்பிள்ளைக்கு எப்படி தெரியுமா பொன் கொடுப்பாங்க? பொன் கேட்டு வந்தா முதலாவது நீ ஆம்புலன்றதுக்கு என்ன நிரூபி, நீ ஆம்புலன்னு சொல்ற எனக்கு மெடிக்கல் சர்டிபிகேட்டை காட்டி, அதுக்கு பின்னால ஏன் மவளனுக்கு கல்யாணம் முடிச்சுட்டாங்க. அப்படியாப்பட்ட ஒரு